கம்பம் பக்கத்துல காமையங்கவுண்டன்பட்டியில் இருக்கிற ஒரு சூப்பரான இடம் தான் விவேகானந்த நகர். டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள், 33 அடி தார்ச்சாலை வசதி, குடிநீர் வசதி, இயற்கைக்கு நடுவுல நல்ல காற்றோட்டமான இடத்துல இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூப்பரான சாய்ஸ். நீங்களும் உங்களோட பிளாட்டை புக் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல இருக்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது. படத்தில் காட்டுறாங்களா சிங்கம் சிங்கம் ஈஸ்வரே உண்மையிலே துரசிங்கம் மாதிரி ஒரு போலீஸ் இருந்தால் சிங்கம் தான் ஹீரோ தான் இல்லையே நாட்டில் கம்மியாக இருக்குது அது. அதே மாதிரி நீதியரசர் குன்னா மாதிரியோ இல்லை ஜஸ்டிஸ் சந்துரு மாதிரி இந்த ஜெய்பீம் படத்தில் காட்டுற மாதிரி ஆகிறாங்க எல்லா ஜட்ஜும் கிடையாது. தனி மனித துதி பாடல், ஒரு ஹீரோ வர்ஷிப்பு, ஒருத்தர் அப்படியே பார்த்தோன்னா ஆன்னு பார்க்குது. ஒரு நடிகையை பார்த்தா ஆன்னு பார்க்குது. எங்கே போகுது பாருங்க சாமி, ஆன்னு பாருங்க. யாரும் ஓனான்ல அவங்க நல்லா ஜிகுன்னு இருக்கிறாங்க, அரையும் குறையமாக இருக்கிறாங்க, ஆன்னு பார்க்குறீங்க பாருங்கள். ஆனால் அது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. இது புரியாமல் இன்னைக்கு போகுது. இது இருக்கும்போது இந்த ஜபமாலை எத்தனை போகிறது, அதுக்கப்புறமா வந்து நான் ட்ரூ கிறிஸ்டின்னு எதுவும் கிடையாதுங்க. கிறிஸ்டின்னாவே நல்லவனாக இருக்கணும், அதுதான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. என்னன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணணும், ப்ரெஷர், அதாவது வரவன் பூரா 7:30 வருவான், பிரச்சனை எல்லாம் எடுத்துன்னு உங்கள் தலையில் கூட்டுவான். ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எப்படி வந்து அதை தாங்கிக்கணும், ஃபஸ்ட்டு உன்னை நீ எப்படி சாந்தப்படுத்திக்கிறது புஸ்தகம் எழுதிருங்க. புதுப்பேட்டை படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், எனக்கு கண்டி சீட்டுன்னா அவள் தான் அப்படின்னு அவசரப்பட்டே குமார் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வரும். ஆமாம், அதே மாதிரி நேற்று அப்படி சொன்னோன்னா அவசரப்பட்டே குமார்ன்ற மாதிரி. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்மோடு இன்றைக்கு மீண்டும் இணைகிறார் அன்பு வணக்கத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு கோடீஸ்வரன் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர போகிறாங்க. நீட்டுக்கு எதிராகவும் கொண்டு வந்தாங்க, தமிழ் தாழ்வாளத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்தாங்க, எஃப்சிஆருக்கு எதிராகவும் கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த அரசு பாஜகவுக்கு எதிராகத்தான் தொடர்ச்சியாக இயங்குகிறது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக கொண்டு வராங்களா, இல்லை எப்படி இருந்தாலும் திமுக அதை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை எதிர்த்து பேசுவாங்க, அப்போ நம்ம இப்போவே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு தாவேக்கா நினைக்கிறதா? அதாவது திமுக வந்து இதை எப்படி அரசியல் பண்ணுதா, இல்லை இதை எப்படி மடைமாற்றம் பண்ணுதா, இல்லை அதை வைத்து ஆதாயம் செடுதா அப்படின்றது ஒரு பார்வை. ஏன்னா திமுகன்றது இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சி, கண்டிப்பாக இந்த மாதிரி மசோதாக்கள் எடுத்து பேசுவாங்க. பட் இதனுடைய தன்மை என்ன, இப்போது மசோதா போட்டதுனால இதை தடுத்து நிப்பாட்டுற சக்தி உங்களுக்கு இருக்கானா? இல்லை. தீர்மானத்தை வைத்து தடுத்து நிப்பாட்ட ஒரு தார்மீக ரீதியான எதிர்ப்பு தானே இது. சொல்லிக்கலாம் எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கலாம். ஆமாம் எதிர்க்கிறேன். என்ன பண்ணுறீங்க? ஆமாம் எதிர்க்கிறேன், அவ்வளோதான். இப்போது நீட் தேர்வு ரத்துக்கு தீர்மானம் போட்டிங்க, ரிசல்ட் என்ன? இதனால் நீட் தேர்வு உடனே ரத்தாகும். ஏன்னா 10 பேர் 10 நாளாக போராடிட்டு இருக்காங்க. 4 பேர் அந்த பசங்களை போய் அருண்ராஜ் போய் பார்க்குறாரு, அமைச்சர் ராஜமோகன் போய் பார்க்குறாரு. அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க தோழர்கள், அதுக்காகவாவது செவிமடுத்திருக்கதே நம்ம அதை பாசிட்டிவாக பார்க்கக்கூடாதான்னு கேட்குறேன். சிம்பிள். இந்த போராட்டம் பண்ணுறாங்கல்ல, நான் இப்போ தான் போன சொன்னேன், இவன் தான் ஹீரோ. இந்த 10 நாள் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள், இவன் தான் ஹீரோ, உண்மையான ஹீரோ. நம்மலாம் கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்னா நம்மளாம் வந்து 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு வக்கனையாக வசதியாக இருக்கிறோம், புரியுதுங்களா? அதேமாதிரி இவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது. படத்தில் காட்டுறாங்களா சிங்கம் சிங்கம் ஈஸ்வரே உண்மையிலே துரசிங்கம் மாதிரி ஒரு போலீஸ் இருந்தால் சிங்கம் தான் ஹீரோ தான் இல்லையே நாட்டில் கம்மியாக இருக்குது அது. அதே மாதிரி நீதியரசர் குன்னா மாதிரியோ இல்லை ஜஸ்டிஸ் சந்துரு மாதிரி இந்த ஜெய்பீம் படத்தில் காட்டுற மாதிரி ஆகிறாங்க எல்லா ஜட்ஜும் கிடையாது. இல்லை எல்லா வக்கீலும் அப்படி இருக்கிறாங்களா? ஜெய்பீம் படத்தில் வரா மாதிரி எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. அரசு தரப்புலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அரசோட கேஸை தோக்குற மாதிரியே இப்படியெல்லாம் நடக்குது நாட்டில். அதனால தான் இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது இந்த விஷயத்துக்கு என்னென்னா, இதெல்லாம் வந்து ஒரு தீர்மானம் போட்டுட்டு நானும் தீர்மானம் போட்டேன், அவ்வளோதான். இப்போது இந்த மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்களா, அந்த மாணவர்களை கூப்பிட்டு போலீஸை கூப்பிட்டு மெரினாவில் போராட்டம் பண்ணுன்றாங்க, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுங்க, கார்பரேஷன் கூப்பிட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுங்க, பண்ணட்டும், நான் இருக்கிறேன், போராட்டம் மத்திய அரசு எடுத்து பண்ணிட்டோம், என்ன ஆகுது பார்த்துக்கலாம், அந்த மோடியா இல்லை இந்த விஜய் அண்ணாவா பார்த்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு வரும். அப்படி தான் ஜல்லிக்கட்டுக்கு தீர்வு வந்துச்சு, அப்படி தான் விவசாயிகள் 3 மசோதாவுக்கு தீர்வு வந்துச்சு, அப்படி தான் தர்மேந்திர பிரதானோட இது வந்து தீர்வு வந்துச்சு. ஏன்னா கொடுக்கப்பட்ட வேலை ஜாஸ்தி. 10 பெல்லட்டு 10 பேர் இன்ஜுரி ஆகியிருக்காங்க, அது என்னென்ன பாதிப்பு உள்ளாக்குன்னு தெரியல. சொந்த போலீஸே சொந்த மக்களை யாரோ ஒரு அரசியல்வாதிக்காக யோசிக்காமல் சுடுறீங்களே, சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம்ல. கண்ணில் பட்டுது, யாரோ விட்டு புள்ள எதுக்காக வந்துச்சு அந்த புள்ள ரோட்டுக்கு? தீவிரவாதி கிடையாது, தேச துரோகி கிடையாது. இப்படி இப்போ காந்தியடிகள் காலத்தில் யாரும் போராட்டத்துக்கு வராமல் இருந்தால் சுதந்திரம் எப்படி வந்திருக்கும்? கொஞ்சமாச்சு இதெல்லாம் யோசிக்கிறீங்களா? இது நியாய தர்மத்துக்கு அப்படி எடுத்துகிட்டு போவாமல் நம்ம வேறு வகையில் இல்லை போகும். தனி மனித துதி பாடல், ஒரு ஹீரோ வர்ஷிப்பு, ஒருத்தர் அப்படியே பார்த்தோன்னா ஆன்னு பார்க்குது. ஒரு நடிகையை பார்த்தா ஆன்னு பார்க்குறது. எங்கே போகுது பாருங்கள் சாமி, ஆன்னு பாருங்கள். யாரும் ஓனான்ல அவங்க நல்லா ஜிகுன்னு இருக்கிறாங்க, அரையும் குறையமாக இருக்கிறாங்க, ஆன்னு பார்க்குறீங்க பாருங்கள். ஆனால் அது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. இது புரியாமல் இன்னைக்கு போகுது. நடிகை ஒருத்தங்க கங்கனா நினைக்கிறேன்,
போலீஸ் பாதுகாப்போட போகிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது கிட்ட அந்த போலீஸை பார்த்தாவே பயமாக இருக்குது. அதான் பிஜேபியில் தான் முக்கியமான ஒரு பொறுப்பில் அதை தான் சொல்கிறேன் நான். ஒரு சைடு தனிப்பட்ட நபருக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, ஒரு சைடு அதே காவல்துறை போராட்டம் பண்ணுறோம். என்ன போராட்டம் பண்ணாங்க? 20 குழந்தைங்க இறந்ததுனால போராட்டம். அப்போது நீங்கள் வந்து உண்மையிலே சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான காந்தியடிகள் வழியில் அறப்போராட்டத்துக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுங்கள், நான் அப்போ ஏற்றுக்குருவேன். சும்மா வெறும்னே இந்த தீர்மானம் போடுறது, தீர்மானம் போட்டு சும்மா லெட்டர் எழுதுறது, அதெல்லாம் நீங்களே திட்டிருக்கீங்க. இல்லை, திராவிட சொல்ல வேணாம். திராவிட கழகத்தோட இருசக்கர வாகன பேரணிக்கு ஏன் அனுமதி மறுத்துக்கு நீதிபதி கேட்குறாரு, அரசாங்கத்தை நியாயமாக கேட்குறாரு நீதிபதி. இன்னும் இதனால் என்ன போக்குவரத்து நெரிசல் ஆகிடும்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க போகிற இடம் எல்லாமே போக்குவரத்து நெரிசல், ஏன்னா கிரேனு ட்ரக்கெல்லாம் எத்தனை போகிறாங்க. திராவிடர் கழகத்துலன்னா இப்போ 1.5 லட்சம் பேர் ஆகிறாங்க உறுப்பினராக, ஒரு நாளுக்கு 50 பேர் 50 பேர் போகிறாங்க. ஏதோ யாரோ ஒருத்தர் ஏதோ நல்ல விஷயத்த பேச போகிறாங்க. இன்னொன்று உங்களோட தலைவரும் அவங்களோட தலைவரும் ஒன்று தானே, 2 பேருக்கும் பெரியார் தானே கொள்கை தலைவர். அப்படி என்ன ஐயா வீரமணி அவங்களோட தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அப்படியே பயங்கர ஒரு எதிர்ப்பை உருவாக்கிட்டு போகிறாங்க. அனுமதிச்சுட்டு போங்க. 4 பேர் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்கல்ல, ஒரு அவேர்னஸ் வரும் இல்லையா? ஒரு விஷயம் வந்து ஒரு 4 பேர் பேச வீட்டுக்கு எதிராக இப்படி இருக்குதுன்னு தெரியும்ல. அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தானே தேவை. போட்டித் தேர்வு வச்சு இங்கே வியாபாரம் தானே நடக்குது. போட்டித் தேர்வு வச்சு என்ன பண்ணுறீங்க? ஒரு சீட்டு விலையை ஏற்றி விட்றீங்க, ஃபீஸ் வேறு கட்டணும். இப்போ கல்வின்றது இங்கே பணமாகி போயிட்டு இருக்குது. இதுதான் பிரச்சனை. இது தெரியாத மாதிரியே நீட்டு வந்தால் நல்லது, போட்டித் தேர்வு வந்தால் நல்லது, அது வந்தால் நல்லது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அதேமாதிரி இது FCR பில், அது வந்துட்டு மத்திய அரசு இப்போ எடுத்துகிட்டு வருமா என்னன்றது சந்தேகத்தில் இருக்குது. பிஜேபிக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி விஷயம் வந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இப்போ இங்கே தீர்மானம் போடுறதுன்றதை தாண்டி பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்துட்டு குரல் கொடுக்குறது உங்களுக்கு எம்பியும் கிடையாது, இதுவும் கிடையாது, உங்களுக்கு பெரிய ஸ்டெக்ஸே கிடையாது. FCR பில்லை தடுத்து நிப்பாட்டோன்னா திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லை மற்ற கட்சிகளுக்கு மதச்சார்பின்மையற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதாவது அவங்க பண்ணலாம். அப்புறம் டீலிமிட்டேஷனை பொறுத்தவரையிலும் ராகுல் காந்திக்காக வேணும், காங்கிரஸ் கட்சிக்காக இது அதாவது நிறுத்தப்படணும். இவங்களே KC வேணுகோபால் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்னா, நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் 50-50% மாதிரி கொடுக்குறீங்கன்னா ஓகேன்னாரு. அமித்ஷா 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் இதை சரி பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன், அப்போவாச்சு அனுமதி பண்ணுங்கன்னு கேட்டப்போ எங்கே 1 மணி நேரத்தில் அமித்ஷா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டா வம்பா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டத்தை கழிச்சு விட்டாங்க அன்றைக்கி. அதனால் இதெல்லாமே வந்து சும்மா ஒரு நேம் சேக்குக்கு, நாம் கே வாஸ்துக்கு, இல்லை பெயரளவில் இதெல்லாம் பண்ணால் இப்போ பேசணும் இல்லையா? அமைச்சர்கள் வெளியில் பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க, இல்லை வேறு பேச்சாளர்கள் சாயந்தரத்தில் எங்கன்னா டிபேட்டு போகும்போது கேட்பாங்க, 4 பேர் பேசுவாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன சொல்லணும்? விஜய் அண்ணா எதிர்த்துட்டாரு, எப்படிங்க தீர்மானம் போட்டாங்க, தீர்மானம் போட்டு நாங்கள் தீர்மானம் போட்டோம்னா அமித்ஷா ஆடி போயிட்டார், மோடி மிரண்டு போயிட்டார் சொல்லிக்கலாம் நம்மளே. அவங்களுக்கு இப்படி ஒன்றே வந்து தானே தெரியாது. பெரிய பெரிய பஞ்சாயத்தே அமைதியாக இருக்கிறாங்க, அவங்க பஞ்சாயத்து அவங்களுக்கு பெருசாக இருக்குது, அதனால் அமைதியாக இருக்கிறாங்க. தமிழ்நாடு பக்கம் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொருத்தர் அமைச்சர், என்னோட மொழி, நான் வணங்குற மதம் வந்து எனக்கு ஒரு அன்பை சொல்லி கொடுக்குது, எனக்கு அமைதி சொல்லி. எவ்வளோ தமிழ் படித்தாலும் உங்களுக்கு அது புரியாதுன்றாரு. அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? தமிழ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. தமிழுக்கு முன்னாடி எல்லா மதமும் இம்மாத்தூண்டு. நான் புரிகிறவங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். தமிழுக்கு முன்னாடி எந்த மதம் வேணா இருக்கு. இப்போ நான் வந்து நான்லாம் போயிட்டு நான் பிறப்பால் இந்து அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது. நான் இந்துன்னு போகிறேன், அதனால் என்ன? இப்போ இந்துன்னா கோயிலில் சாமி கும்பிடு அமைதியாக, இஸ்லாம் பண்ணுறீங்கன்னா போய் அமைதியாக மசூதியில் பண்ணுங்க, கிறிஸ்டின்னா போய் சர்ச்சில் சாமி கும்பிடுங்க, அது உங்கள் நம்பிக்கை. யாருன்னா இப்போ கேட்டாங்களா நீங்கள் யாருன்னு சட்டமன்றத்தில், அமைச்சரோட மதம் என்ன அப்படின்னு யாருன்னா கேள்வி கேட்டாங்களா? பதில் சொல்கிறதுக்கு கேட்ட கேள்வி கொஞ்சம் தமிழ் பேச சொன்னது அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஒரு ஒரு சட்டமன்றத்தில் எப்படி பேசணும்னு தெரியாதா? இப்போ நாளைக்கு ஒருத்தர் ஏந்துக்குவார், நான் வந்து இந்த ஜாதி, நான் வந்து இந்த மதத்துலேருந்து இந்த ஜாதி, நான் வந்து இந்த ஜாதியிலேருந்து அந்த ஜாதிக்கு போயிட்டேன், நான் அந்த மதத்தில் இந்த மதத்துக்கு வந்துட்டேன், இதெல்லாம் தேவையா? இல்லை, இப்போ பிஜேபிக்கு தீனி போடுது. இப்போ பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. இன்றைக்கி காலையில் வந்து இந்து முன்னணி வந்து அறிக்கை விட்டுது, இன்னும் பான் கிறிஸ்டின் பேசுகிறாருன்னு கேட்குறாங்க. அப்போ பான் தமிழாக வரமாட்டீங்க, பான் இண்டியன் கிடையாது. கிறிஸ்துவ மதத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குது. நான்லாம் வந்து அந்த மதத்தினுடைய அழகை பார்த்து பள்ளிக்கூட வயசுல அணுவா ரசிச்சவன். தமிழ் பரப்பிய மதமும் கிறிஸ்தவ மதம் தான். பரப்பிய மதம் இருக்கு. ஐயா வந்து கால்டுவெல் வந்தாங்க, வீரமாமுனிவர் இருந்தாங்க, எவ்வளோ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா எவ்வளோ ஸ்கூல்ஸ் பண்ணி எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி இந்த பரப்புற வேலை
இந்த வந்து இந்த இது பண்ணுற வேலைலாம் சட்டமன்றம் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பேரவையிலேருந்து நீக்கிருக்கு. ஜெபமாலையை கொண்டு வந்து நிதி அது அமைச்சர் கூட வந்து இது பரவாயில்லங்க, பண்றாரு. உங்கள் ஜெபமாலை உங்கள் கையில் வச்சுக்கினீங்க, சரி ரைட்டு, அது நான் உங்கள் இதே மாதிரி நாளைக்கு வந்து வேற ஒருத்தர் வந்து இல்லைங்க, நான் யாகம் வளர்த்து தான் பண்ணுவேன்னு ஒருத்தர் வந்தா எப்படி இருக்கும்? தலையெழுத்து பார்த்துன்னு போனோம். இன்னொருத்தர் ஜமகாலம் எடுத்துன்னு வருவார், நான் போட்டு ப்ரேயர் பண்ணோன்னுவார். அப்புறம் இன்னொருத்தர் பட்டை, அதாவது இப்போ ஐயா கேமரா என்ன மேன் இது கழுத்தில் கட்டை நெத்தியில் பட்டை அப்படின்னு திருப்பி போய் கூட்டின்னு வர முடியும், என்ன மேன் அப்படின்வாரு. அது மாதிரி அது அட்லீஸ்ட் அங்கே நீங்களாம் படித்தவங்க தானே, உண்மையிலே படிச்சிங்களா? படித்தவங்க வாயிலேருந்து எங்க தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது மதத்தை எதுக்கு எடுத்துன்னு வந்து சொல்லுவீங்க? தமிழ் கண்டி இல்லைன்னா எப்படி மதத்தை வச்சே பேசிக்குவீங்களா வீட்டில்? மொழியாக தான் நம்மளாம் ஒன்றா நிற்கிறோம். ஏங்க பிறந்தவொடனே குழந்தைண்ணே அம்மான்னு தான் கூப்பிடும். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படியா கூப்பிடும் குழந்தை? அம்மான்னு கூப்பிடும், இல்லை மம்மின்னு கூப்பிடும். ஒன்று இங்கிலீஷில் கூப்பிடும், இல்லை தமிழில் கூப்பிடும், இல்லை ஹிந்தியில் கூப்பிடும். இங்கிலீஷ் கூட சொல்லி கொடுத்தா தான் கூப்பிடும். மொழியை பற்றி பேசிட்டு மதத்தை கொண்டு உள்ள விடுறீங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? இப்போ இது எப்படி போகுதுன்னா, நிறைய கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஆல்ரெடி இந்த வேலையை ஆரம்பிச்சு. ஜேசிடி ஐயா கிறிஸ்டின்னு, வில்சன் அவர் மரியா வில்சன் கிறிஸ்டின்னு, விஜய் சார் கிறிஸ்டின்னு, அதுக்கப்புறமா இன்னொருத்தர் ஆதவர்ஜனாவும் கிட்டத்தட்ட அவர் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறது தெரில, ஆனால் கிறிஸ்டின்ஸோட ஒரு நெருக்கமாக இருக்கிறார் அவர். இதுவே வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. இது இருக்கும்போது இந்த ஜபமாலை எத்தனை போகிறது, அதுக்கப்புறமா வந்து நான் ட்ரூ கிறிஸ்டின்னு, பான் கிறிஸ்டின்னு, ட்ரூ கிறிஸ்டின்னு எதுவும் கிடையாதுங்க. கிறிஸ்டின்னாவே நல்லவனாக இருக்கணும், அதுதான் கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. அமைதி, பாசம். அதாவது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஒருத்தரை குற்றவாளி சொல்கிறியே நீ எல்லாம் யோகியமா அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. ஊராமுட்டு பாவத்துக்காக அவரு சிலுவை சுமந்தார். அந்த மொழியில் அந்த மதத்துலேருந்து வர ஆள் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. உங்களோட வீடியோ ஒன்று போயிருக்குது, நான் பேசுகிறேன், நிறைய பேர் அதை போட்டுக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எது அன்பின் மொழின்னு பேசணும்? அன்பின் மொழின்னு பேசணும். எது அன்பின் மொழின்னு? அதாவது இப்போ நான் பத்திரிக்கைக்காரன், நான் இதோட நிறுத்திக்குவேன். இந்த மீம்ஸு, இப்போ ஒருத்தர் வந்து வேறு ஏதோ ஒன்று கூட சொல்லியிருந்தார், சின்னதாக லைட்டாக பேசுனதுக்கே பயங்கரமாக போடுவாங்க மீம்ஸ். இப்போ இதெல்லாம் என்னென்ன இன்ஃப்ளூயன்சர்ஸு, நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் இதை பண்ணி விட்டீங்க, இதெல்லாம் இப்போ உங்களுக்கே திருப்பும். இல்லை, விகடல் என்ன சொல்கிறாங்கன்னா, விகடலில் ஒரு வார்த்தையை பார்த்தேன், அவர் கோபத்துக்கு வந்து அந்த எம்எல்ஏ மட்டும் காரணம் இல்லைங்க, வெளியில் இருந்த ஒரு தம்பி அவர் வந்து வீடியோ தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த தம்பி கட்சியை சேர்ந்தவருடைய தொடர்ச்சியான வீடியோவால் தான் அவர் கொஞ்சம் வெக்ஸ் ஆகிருக்கிறாருன்னு சொல்லி சாட்டை துரைமுருகனை மறைமுகமாக குறிப்பிட்றாங்க. ஏன்னா அவர் ரொம்ப அட்டாக்கிங் மோடில் பேசுகிறாரு, எப்படி நீங்கள் தமிழ் அப்படிலாம் பேசுவீங்கன்னு பேசுகிறாரு, அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பு உருவாக்கி இருக்குன்றாங்க. சரி, சாட்டைக்கு கொஞ்சம் பிரச்சனை, உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவார் அவர், கோவம் ரோசம்லாம் ஜாஸ்தியாக வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாருமே வந்து அமைதியாக போகணுன்னு இல்லை, ஒருத்தர் கொஞ்சம் உக்கிரமாக இருப்பாங்க, ஒருத்தர் கொஞ்சம் இருப்பாங்க. அவர் பண்ணுறது கோவப்படுதுன்னா நீங்கள் வந்து அவரை மாதிரியே நீங்களும் அவரை கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு 4 வீடியோ போட்டுக்கோங்க. அவர் வீடியோ தானே போட்டார், கடப்பா கம்பி இல்லை வேறு எதுனா எடுத்துன்னு வந்து கம்பிலாம் சுற்றினாரா தம்பி? இல்லையே, அவரும் வீடியோ போட்டார், நீங்கள் ஒரு 4 வீடியோ போட்டு போங்க. அதை எடுத்துன்னு வந்து அங்கே காட்டுறீங்க அந்த கோவத்தை, அது காட்டுற இடம் இல்லை. எனக்கு கூட தான் எவ்வளவோ பேர் ஃபோன் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை வருது, அதெல்லாமல் நான் பேசும்போது காட்டுன்னு இருக்க முடியும்? நிறைய அதிகாரிகள் எவ்வளோ டென்ஷன் இருப்பாங்க, அதெல்லாம் உள்வாங்கணும், அது அப்சர்வ் பண்ணணும். இப்போது இவர் கமிஷனர் வந்து முன்னாடி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அமல்ராஜ் சார், என்னன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை அப்சர்வ் பண்ணணும், ப்ரெஷர், அதாவது வரவன் பூரா 7:30 வருவான், பிரச்சனை எல்லாம் எடுத்துன்னு உங்கள் தலையில் கூட்டுவான், ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எப்படி வந்து அதை தாங்கிக்கணும், ஃபஸ்ட்டு உன்னை நீ எப்படி சாந்தப்படுத்திக்கிறது புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இறையன்பு இதே மாதிரி நேரத்தோட முக்கியத்துவம் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அதிகாரிகள்? அப்போ அமைச்சர்னும் போது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்ல. ஐயா அப்துல் கலாம் ஏர்போர்ட்டில் செக் பண்ணாங்கங்க, நான்லாம் அந்தனா வந்து அந்த இந்த ஊரம் வேணாம் ஒரு மண்ணும் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு வந்திருப்பேன். சாதாரணவன் பெரிய மனுஷன், வாட் இஸ் த ப்ரொசீஜர், செக், ஓகே, செக்லாம் பண்ணிட்டதுக்கப்புறமா அப்புறமா மன்னிப்பே வரேன், ஐயா தெரியாமல் பண்ணிட்டோம் ஐயா, நீங்கள் தான் ஜனாதிபதினு அப்புறமா முன்னாள் ஜனாதிபதினு அப்புறமா சொல்கிறாங்க. அப்போ கூட இந்த நிறைய பேருக்கு அவ்வளோ கோவம் வரல. இப்போலாம் சும்மா ஒரு தலைவர் சொல்லிட்டாவே அப்படியே பொங்குறாங்க. ஒரு முன்னாள் ஜனாதிபதி வாஸ் செக்ட் அட் ஏர்போர்ட் நடந்தது, அவர் கோவப்படலையே, தன்னை உட்படுத்திக்கினார். நான் க்ரீன் சேனலில் தான் போவேன், நான் டிப்ளமேட்டிக், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யூனிக்கானவன் அப்படிலாம் சொல்லலை. அதுதாங்க மேன் மக்களோட தரம். அங்கே போய் அந்த மாதிரி இடத்துக்கு போய் சேரணும், அது ஒரு மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர் உச்சம், வீரமாமுனிவர் கிறிஸ்துவ இதில் அவர் ஒரு உச்சம், விவேகானந்தர் இந்து மதத்தில் அவர் ஒரு உச்சம். இதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா இந்த உச்சத்தை பார்க்க போனால் இந்த மிச்சத்தெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு மதம் இல்லை, அழகானவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, சமுதாயத்துக்கும் அவங்களோட சமூகத்துக்கும் எவ்வளோ அற்புதங்கள், எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணவங்க இருக்கிறாங்க.
உக்கான்னு வந்து இது மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சட்டமன்றத்தில் உளறின்னு மக்கள் பிரச்சனையை பேசாம. குறிப்பாக நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் நேரம் கொடுத்துருந்தாங்க. அவர் வந்து ரொம்பவே தெளிவாகவே பேசியிருந்தார். நிதி மேலாண்மை குறித்தும் நிதி விவகாரங்கள் குறித்தும் எப்படிலாம் வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்க எடுத்து சொல்லி அவருடைய தரப்பை வந்து முன்வச்சாரு. குறிப்பாக 2ல் பேசும்போது அவர் வந்து குதிரை பேருன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. உடனே 2 தரப்புக்கும் வந்து ஒரு ஃபைட்டாக மாதிரி மாறிடுச்சு. அமைச்சர் ஆதவர்ஜனா இருந்துருச்சு 2017 வரைக்கும் இருந்தது தான் உண்மையான அதிமுக, அப்புறம் அது போலி அதிமுக, நாங்கள் இன்னைக்கு தான் அதிமுக விசுவாசிகள் எம்ஜிஆர் எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்கன்னு சொல்ல ஒரே கலகலப்பாக மாறி போச்சு. பார்த்தீங்களா நீங்கள் அந்த விவகாரம்? பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்ரோஷமாக போன நேரங்கள். இது வந்து எடப்பாடி பழனிசாமி நெயில்டு இட். ஏன்னா காணா போனது அவர் பொருள் இல்லை, அவங்க கட்சி பொருள். அவர் உடனே சொல்கிறார் 6000 பேர் தேவைப்பா ஒருத்தர் ஜெயிக்க வைக்கணும்னா, கட்சியில் ஜெயிக்கணும்னா 6000 பேர் தேவை. எங்கள் கட்சியில் ஜெயிச்சவங்களும் நீங்கள் இட்டு போய் அங்கே சேர்த்துக்கிறீங்களே, இது என்ன நாயன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேராக முதலமைச்சர் இருக்கும்போது அவை முன்னவர் எல்லாரும் இருக்கிறாங்க, சபாநாயகருக்கு கேட்குறாரு. இதுக்கு என்ன பண்ணோம், யார் பதில் சொன்னோம்? ஆள் விட்டு பதில் சொல்வீங்களா? ஆள் விட்டு தான் பதில் சொல்கிறாங்க. ஒரு இபிஎஸை சமாளிக்கிறதுக்கு ஆதவு, ராஜமோகன், செங்கோட்டையன், அருண்ராஜ் சபாநாயகர். ஏன்னா 1:5 ஆடுவீங்களா? என்ன செய்து வாதம்னா கூட சரி, ஒரு ஆளை வந்து எப்படிங்க 5 பேர் எதிர் வாதம் வைப்பீங்க? அவர் ஒன்றே ஒன்று கேட்குறது தான், எங்கள் எம்எல்ஏவை நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்குறாரு. இப்போது ரொம்ப அதாவது அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்க, உங்கள் தலைமை மேலே நம்பிக்கை இல்லை, நீங்கள் பண்ணது கூவத்தூரில் இருக்குன்றார். அவர் சட்டத்தில் இடம் இருக்குங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றதுக்குன்றார் ஆதவர்ஜனா. கரெக்ட், சட்டத்தில் இடம் இருக்குது ராஜினாமா பண்ணுறோம். தார்மீகமான கேள்வி, சரி தார்மீகத்தை விட்டுருவோம், சட்டத்தையே பேசுவோம். மன்னிப்பு அப்படின்னு எதுக்கு கேட்டீங்க? சபாநாயகர் வந்து உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்கணும் மாற்றி ஓட்டு போட்டதுக்கு. ஏன்னா விப்பு வந்து ஆர்டர், கொறடா வந்து உத்தரவு. கொறடா யாருன்னு முடிவு பண்ணுறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர், எதிரில் இருக்கிறவங்க கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கொறடாவை நீங்கள் போட முடியாது. அந்தந்த கட்சி தலைவர் தான் அந்தந்த கொறடாவை நியமனம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க போட்டு அந்த கொறடா உத்தரவு மீறப்பட்டு நிறைய பேர் ஓட்டு மாற்றி போட்டாங்க. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பதவி போயிடும் எம்எல்ஏக்கு. அது பதவி போயிடுமே ஐயோ எம்எல்ஏக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அமைச்சராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 25 பேர் இங்கே ஓட்டு போட்டவங்க 25 பேருமா விஜய் சார் அமைச்சராக முடியும்? அப்போ அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் அப்போது ஐயோ நமக்கு எம்எல்ஏவோ இல்லாமல் போயிடுவாங்க, எம்எல்ஏவோ இல்லாமல் போயிடும் பொழுது. ஆல்ரெடி இவர் யாரையும் பார்க்குறதுல மரியாதை கொடுக்குறதுல முக்கியத்துவம் ஒரு விமர்சனம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், தப்பு செஞ்சவங்க தான் நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தான் தப்பே செய்யலையா, ஏன் மன்னிப்பு கேட்டீங்க? இது மாதிரி கேளுங்களேன். முன்னாடி நடக்கலையா, அப்போ நடக்கலையா, இப்போ நடக்கலையா? ஐயா ஏன் இப்போ நடந்தது அப்படின்னா இப்போ நடக்கிறதானே கேட்க முடியும். சரி என்ன விதத்தில் நீங்கள் மாற்று? ஆமாம் அவங்களாம் ஊழல் பண்ணாங்க, அவங்களாம் டெண்டர் இது பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? ஆனால் அவங்களாம் எம்எல்ஏவை வாங்குற அளவுக்கு அரசியல் பண்ணல. அதாவது திமுக செந்தில் பாலாஜி பண்ணால் எம்எல்ஏ வாங்க முயற்சி, ஆனால் உங்கள் கட்சிக்கு வந்து சேர்ந்தாங்கன்னா அது வந்து தானாக வர்றது. அப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க? எதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க சபாநாயகர்? இப்போ இன்றைக்கி கூட ஒரு கேஸ் நேற்று நினைக்கிறேன் ஒரு டிஸ்மிஸ் ஆச்சு ஒன்று. அதாவது என்னன்னா கோர்ட் வந்து இல்லை அவங்களாம் மன்னிப்பு கேட்டாங்க அதனால் சபாநாயகர் ஆக்ஷன் எடுக்கலான்னு கோர்ட்டு டென்ஷன் ஆகுது, ஃபைன் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசினா. இல்லை நான் பெட்டிஷன் விட்ரா பண்ணிடுறேன்ட்டு பெட்டிஷன் மனு திருப்பி ஓடி போயிட்டார் ஒருத்தர். ஓகே, இப்போ அவர் மேலே தப்பு கிடையாது, மனுதாரராக போனார் பாருங்க, அவர் தப்பு நடக்குதுன்னு போனார். பார்த்தா இவங்களுக்குள்ள மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஒன்றாயிட்டாங்கன்றது தான் இப்போதைக்கு ஃபேக்ட்ஸு. அந்த ஃபேக்ட்ஸை சொல்லும்போது இதில் என்ன மெரிட்ஸு, அவங்களுக்குள்ளே பஞ்சாயத்து சரியாகுது போல் அப்படின்னு கோர்ட்டு தலையிடுமா வேணுமான்றது தெரியல. அதனால் அவர் பெட்டிஷன் விட்ரா பண்ணி போயிட்டார். இதில் நேற்று வந்து 2 முன்னாள் முதலமைச்சர், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, இன்னொன்று ஓபிஎஸ் பிச்சு எடுத்துட்டார். ஓ பன்னீர்செல்வம் அதாவது இதுதான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸுன்றது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். எஸ், நேற்று வந்து ஸ்கிரிப்டை பற்றி பேசுறதுனா எப்படி பேசணுன்றது இவர் எடுத்துக்காட்டு. யார்? ஓபிஎஸ். அதாவது எல்லாம் இப்படி அப்படி இப்படின்றாங்க, படத்தை மாற்றி வச்சிட்டிங்கன்றாங்க, ஆள் மாறிட்டீங்கன்றாங்க. ஓபிஎஸ்க்கு ஒரு வாக்குவாதம் ஆகுது, சூப்பராக போகுது. படத்தை மாற்றுறது அப்படியே ஒரு லெவலுக்கு மேலே அந்த படம் காட்டி அரசியல் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் பேசும்போது குறுக்கிடு வேணாம், நான் பேசுகிறேன் அப்புறம் சேர்த்துன்னு சொல்லிட்டு அழகாக நிறுத்தி ஒரு பேஜாக படித்து ஒவ்வொன்றுத்துலையும் இந்த பலூனை பூதிட்டு ஒரு ஓட்டை. அது மாதிரி ஓபிஎஸ் வந்து நேற்று வச்சு செஞ்சு விட்டார். அதாவது என்னென்னா ஓபிஎஸ் பேசினது மக்கள் பிரச்சனை, இதை சொன்னீங்களே 6 சிலிண்டர் வந்தது, நல்ல தமிழாகவும் நல்ல நேற்று யார் சூப்பராக பேசினார். 6 சிலிண்டர் என்னாச்சு, இது என்னாச்சு, அதுக்கப்புறம் பெண்களுக்கு இது தரேன்னீங்களே அது என்னாச்சு, இதெல்லாம் இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசும்போது அதுக்கு பதில் வரல. நீங்கள் அங்கே இருந்தீங்க, நீங்கள் அங்கே போயிட்டீங்க, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க, உங்கள் கட்சி இதுவா, அப்போ அரசியல் பேசிட்டீங்க நீங்கள் எதிரில். ஓபிஎஸ் வந்து சரியாக நல்லா டைட்டாக கொடுத்தாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி
பிரச்சாரம் ஒய்எம்சிஏ நினைக்கிறேன். தாவேக்கா கடைசி நாள் அந்த பிரச்சாரம் 5 மணிக்கு முடியும் போது லாஸ்ட்ல வந்து அதிமுகவை போட்டு வச்சு செஞ்சு விட்டாரு விஜய் சார். ஊழல் கட்சி ஒண்ணுமே இல்லை, தீந்து போனது முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு, லாஸ்ட்ல முடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி குதிரை வெளில விட்ட ஒரு தருணம் பேரவைத் தலைவர் என்ன பண்றாரு, எனக்கு தெரியாதா நீங்களாம் பேசிக்கினதுன்னாரு. 2 பேரும் ஒண்ணாதானே பேசுறீங்க உடனே இது மாதிரி பேச பேச இவங்களே திமுக அதிமுக ஒன்னாக்கி விட்டுருவாங்க. யாரு, தாவேக்காவே. அதிகாரத்தை நீங்க செலுத்துறது, தோரணையா பேசுறதா சொல்லிட்டு நீங்க வெறுப்பேற்றுறது இதெல்லாம் பண்ணும்போது அவங்க ஒன்னாயிடுவாங்க. இல்ல ஒரு கட்டத்துல இந்த தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னாரு, மக்கள் ஆதரவு இருந்தா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது கேண்டேர் பேசும்போது இங்க பாருங்க, மக்களும் உங்க பெரும்பான்மையெல்லாம் கொடுக்கல, 108 தான், உங்களை விட நாங்க ஜாஸ்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது எப்படி புரிஞ்சு, உங்களோட ஜாஸ்தி எடுத்து ஆணியை வச்சு நங்குன்னு அடிச்சு விட்டாப்ல. என்னன்னா 108 பெருசு இல்லப்பா, அதை விட அதிகமா இருக்குது. இன்னொன்னு எங்ககிட்ட ஜெயிச்சது இருக்கு பாருங்க, அதை வச்சுதான் நீங்க உங்ககிட்ட அதை வச்சுதான் நீங்க ஆட்சியே பண்றீங்கன்னு சொன்னதுக்கு பதில் கிடையாது. அதாவது என்னன்னா, நான் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் பெருசா 10th பாஸ் பெருசானா இல்ல பாட்டு, நீ எஸ்எஸ்எல்சி பாஸ்னா நானு 8th பாஸ் 10th ஃபெயில்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு நேத்து. இவங்க சொல்றாங்க இல்லங்க நாங்க 10th ஃபெயிலுங்க, இல்ல ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா, அப்போ 8வது பெருசா 10வது பெருசான்றது திமுகவோட வாதம், ஃபெயில் பெருசா பாஸ் பெருசா தாவேக்காவோட வாதம். அவ்வளோதான். அதான் நேற்று நடந்தது. அதை கரெக்டாக முடிச்சு விட்டார் அவர். முடிச்சு விட்டோன்னா ஒரு பீரியடில் திடீர்னு இபிஎஸ் இந்த பிரச்சனையை எழுப்பும்போது திமுக காரங்களும் அப்படியே ஜாலியாக ரசிக்கிறாங்க. பரவாயில்ல, சித்தப்பா நல்லா பேச. பக்கத்துல எடப்பாடி பேச பேச எம்ஆர்கே அப்படியே கொந்தளிக்கிற அப்படியே கரைஞ்சிருவார் பொழுது எல்லாம். அதாவது இப்போ இது நடந்துகிட்டே இருக்கும்போது பேரவைத் தலைவர் ஒரு விஷயம் சொன்னார், எல்லாம் ஒன்னாயிட்டீங்க அப்படின்னு. ஒன்று டக்குன்னு அந்த நேரத்தில் ஒன்னாயி ஒரு கோரஸாக ஒரு சவுண்ட் கப் சுப்பு, அதாவது அமைதியாக இருக்கிறாங்க. இந்த புதுப்பேட்டை படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும், எனக்கு கண்டி சீட் இல்லைன்னா அவள் தான் அப்படின்னு அவசரப்பட்டே குமார் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வரும். அதே மாதிரி நேற்று அப்படி சொன்ன உடனே அவசரப்பட்டே குமார்ன்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றாயிட்டாங்க. ஒன்றா இருந்து ஒரு சவுண்டு விட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல. இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன, ஏன்னா இதில் ஈவாவேலு ஐயாவுக்கு ரொம்ப பிரச்சனை இதில். ஐயோ நம்மவர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அந்த சைடு வேறு இருக்கிறாங்களே, அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்த கட்சிக்கு பேசுகிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஒன்றே ஒன்று தாங்க, அந்தந்த கட்சி தலைமைக்கு அவங்கவுங்க விசுவாசமாக இருக்கு, அவ்வளோதான். இந்த அவங்க நட்பு பாராட்டுற மாதிரியா பேசுகிறாங்க, இல்லை இவங்க சைடில் திமுக சைட்லேயே அதிமுக சைடு பேசுகிறத பேரவையில் வந்து சபையில் நிறைய ஏறுதா, மைக்கு வாய்ப்பு அவங்களுக்கு தானே போகுது, இவங்களுக்கு நேரம் கொடுக்குறதே கம்மி தானே. உண்மை. அதனால் வந்து ஒரே ஆக்ரோஷமான விவாதம், மக்கள் நலன் அகைன் கம்மி, குற்றச்சாட்டுகள் நேற்று அதிகமாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே வந்து பேசியிருக்கிறாரு, ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது அந்த குடும்பமே உயர்கிறது, ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரத்தை பெறும்போது அந்த நாடே உயரும், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதப்படுத்தாமல் மத்திய அரசு நடைமுறைப்படுத்த வேணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பேசி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தான் நம்மளோட அரசு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அலையன்ஸில் இருக்கக்கூடிய பாமக, அதிமுக போன்ற கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறாங்க. பாமக முற்றிலும் எதிர்க்கிறாங்க. அதிமுக வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் ஆதரிக்கிறேன், பட் டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தட் மீன்ஸ் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க, கிட்டத்தட்ட திமுகவும் ஆதரவு படத்தை இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதான் ஒரு தீர்மானத்தை போட்டு அவங்கவுங்க நிலைப்பாடை சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். இதை தாண்டி வந்து இப்போ இந்த விஷயத்தில் வந்து மத்திய அரசு என்ன நினைக்குதோ அதை அவங்க செய்ய போகிறாங்க. அதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அதில் வந்து கிட்டத்தட்ட போன வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 40லேருந்து 50 பேர் உறுப்பினர்கள் கம்மியாக இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு. திரிணாமுல் காங்கிரஸ்ல வந்து நிறைய எம்எல்ஏ வந்து எம்பிக்கள் வந்து சேர்ந்துருக்குறாங்க, அது ஆதரவு நிலையில் மாறியிருக்காங்க. அதேமாதிரி சிவசேனாலேயும் ஒரு 6லேருந்து ஒரு 7 எம்பிக்கள் வந்து மனநிலை மாறி இருக்கு. ஒருவேளை திமுகவுமே வந்து அந்த 50 விழுக்காடு டீலிமிட்டேஷன் அது அலோவ் பண்ணுறோன்னா திமுகவுமே ஆதரவாக தெரிவிக்கலாம், இல்லை வெளிநடப்பு பண்ணாலுமே போதும், எதிர்த்து ஓட்டு போடாமல் வெளிநடப்பு பண்ணாலுமே இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 எம்பி 15 எம்பி ஓட்டு போட்டால் ஜெயிச்சிடலாம். ஏன்னா 2/3 மெஜாரிட்டி தேவை. அது வந்து அந்த இலக்கு வந்து அடையிறதுக்கு கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வந்து காங்கிரஸ் வந்து அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வேண்டிய ஒரு சில முயற்சிகள் இருக்குது. அதனுடைய ஒரு நீட்சியாக இன்னைக்கு தாவேக்கா வந்து இந்த பில்லை டீலிமிட்டேஷன் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிறதே போதும், ஆனால் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வந்து வரவேற்கணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. தாவேக்கா காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு, திமுக ஒரு நிலைப்பாடு, பாஜக அதிமுக ஒரு நிலைப்பாடு.
இதில் என்னன்னா தாவேக்கா வந்து காங்கிரஸோட நிலைப்பாடு எடுக்குது. இல்லை நீங்கள் குறிப்பாக அதை தேமுதிக பார்க்கணும். தேமுதிக அலையன்ஸ் வித் டிஎம்கே தான். பட் தேமுதிக முதலமைச்சர் தீர்மானத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டே வரல மத்திய அரசு, கொண்டு வந்தால் அப்புறமா நீ வந்து எதிருங்க, இப்பயே எதிர்க்கிறீங்க, அப்படி குறைஞ்சா எதிருங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்க ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, சுதீஷ் கூட போய் அமித்ஷாவெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. திமுக கூட இருக்கிறாங்களா அங்கே இருக்கிறாங்களான்னு தெரியல அளவுக்கு அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கா அப்படி பார்க்குறீங்களா நீங்கள்? என்ன கேட்டால் டீலிமிட்டேஷன் வந்து பிரச்சனை தாங்க. பட் அது அதனுடைய சரத்துகள் எப்படி வருதுன்றதை பார்க்கணும். இப்போ இருக்கிறது அப்படியே இருந்தால் நல்லது. இல்லை அது வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்குது. அதாவது எப்படின்னா சட்டப்படி அது செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ சட்டத்துக்கு முன்னாடி அதை செஞ்சு ஆகணும்னு ஒரு விதி இருக்குன்னா அதை செஞ்சு ஆகணும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு நீலகிரி வந்து இப்போ வந்து ஐயா ஆராசா நிற்பார். ஆராசா மாதிரியே ஆள் தாங்க நின்றுட்டுருக்கணும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு வந்து ஒரு சமூக நீதியோ இல்லை மாற்றமோ கொண்டு வர முடியாது. அந்த தொகுதி மறுவரை, அப்புறம் இந்த எங்கெல்லாம் வந்து பட்டியலின மக்கள் நிற்கணும், எங்கெல்லாம் வந்து மலைகள் வாழக்கூடியவங்க நிற்கணும் அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ அது வந்து ஒரு மேண்டேட் இருக்குது, அது செய்யணும்னு. அது செய்யும் போது தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்ய போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்கு பாதிப்போடு செய்ய போகிறாங்கன்றது தான் இது. பட் இதில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னென்னா, இப்போதைக்கு அதை தள்ளி போட்டுட்டா நமக்கு வந்து தேர்தலை சந்திக்கிறது சுலபமாக இருக்குன்றது அவங்களோட பார்க்கலாம். என்ன பண்ணான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்கன்னா ரொம்ப நன்றி. நன்றி.